ஹாய். இந்த வீடியோல Revit யூசர் இன்டர்ஃபேஸ் பத்தி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். அண்ட் Revit யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு Revitல இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணும். இல்ல நீங்க வேற யாராவதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணும்னா, அப்போ இந்த ஸ்க்ரீன்ல இருக்கிற ஒவ்வொரு தனி ரீஜியன்ஸ்க்கு ஒரு தனிப்பட்ட நேம் இருக்கு. அது உங்களுக்கு புரிஞ்சா தான் உங்களால இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்க முடியும். இல்ல அவங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தாக்கா, அப்போ தான் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வொர்க் பண்ண முடியும். இல்லைன்னா இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. உங்களுக்கு டாப் ஆஃப் த ஸ்க்ரீன் குயிக் ஆக்சஸ் டூல் பார். அதுக்கு அடுத்து இது வந்து டைட்டில்ஸ் பார், த இன்ஃபர்மேஷன் சென்டர், த ரிப்பன், ப்ராஜெக்ட் ப்ரௌசர், drawing area or modeling area, properties palette, view control bar, status bar, file drop down, options bar. இப்போ நான் இது ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வெரி ஃபர்ஸ்ட் திங் த குயிக் ஆக்சஸ் டூல் பார். இந்த வேர்ட்லேயே உங்களுக்கு தெரியும், நீங்கள் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணுற டூல்ஸ் வந்து குயிக் ஆக்சஸ் பண்ணோன்னா அது இங்கேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேவ், ஓப்பன், இதே மாதிரி பிரிண்ட், இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டூல்ஸு. ஸோ இது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்ஸ்லேருந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து கஸ்டமைஸ் ஆகுமா? நான் வந்து வேறு ஏதாவது டூல்ஸ் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் ஆனால் அது கண்டிப்பாக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோர், இதுவும் நான் குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் வைக்கணும்னா சிம்பிளி ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஆட் டு குயிக் ஆக்சஸ் பார் டூல் பார்னு கொடுங்க. அப்போ இங்கே லாஸ்ட்டில் எக்ஸ்பேண்ட் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே வந்து டோர் வந்துடும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு வந்து இந்த டக்ட் வேணும், ரைட் கிளிக் கொடுத்து ஆட் டு குயிக் ஆக்சஸ் டூல் பார் தரேன். மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா இப்போ டக்ட் இருக்கும். சரி, இப்போ ஆட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வேண்டானா ரைட் கிளிக் கொடுத்து ரிமூவ் ஃப்ரம் குயிக் ஆக்சஸ் டூல் பார். அகெயின் இதே மாதிரி டோருக்கும் ரைட் கிளிக் கொடுத்து ரிமூவ்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ட்ராப் டவுன் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷனில் போய் இந்த லிஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக இங்கே அப்பியர் ஆகும். டோர் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இது வேண்டானா வேண்டான்னு கொடுத்துடலாம். அதே மாதிரி நான் இது கீழே மேலே கொண்டு போகணுன்னா அப் அண்ட் டவுன் கொடுக்கலாம். இங்கே ஒரு லைன் செப்பரேட்டர் மாதிரி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி செப்பரேட்டர் கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். இந்த குயிக் ஆக்சஸ் பார் வந்து கம்ப்ளீட்லி கஸ்டமைசபிள். அடுத்தது டைட்டில் பார். இங்கே நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்க்கு என்ன பேரில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேம் வந்து இங்கே அப்பியர் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணப்போ பாருங்கள், நீங்கள் கொடுக்குற சேவ் நேம் வந்து இங்கே வரும். அதுக்கு டைட்டில் பார்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் சென்டரில் வந்து லாகின் ஐடி டீட்டெயில்ஸு ப்ளஸ் இங்கே வந்து சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் சைன்இன் பண்ண உடனே உங்களுடைய லாகின் ஐடி இங்கே காமிக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இந்த ரிப்பன்ஸ். இந்த ரிப்பன்ஸ் வந்து இந்த ரிப்பன்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் டேப்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்கிடெக்சர் ஒரு டேப், ஸ்ட்ரக்சர் ஒரு டேபு, ஸ்டீலு, ப்ரீகாஸ்ட், சிஸ்டம்ஸ், இதுக்கெல்லாம் டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வியூ டேப்ஸ் கிளிக் பண்ணுங்கன்னா நான் டேரெக்டாக இங்கே வந்து கிளிக் பண்ணணும் டேப். ஸோ டேப் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ரிப்பன் ஓப்பன் ஆகும். அகெயின் இந்த டேப்ஸ் எல்லாம் லாஜிக்கல் வேல ஆர்கனைஸ் ஆகிருக்கு. ஐ மீன் அண்டர் ஆர்கிடெக்சர் டேபு இங்கே இருக்கிற எல்லா டூல்ஸும் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் மாடலிங்க்கு சப்போர்ட் ஆகும். இதே மாதிரி ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்தீங்கன்னா வால்ஸ், பீம்ஸ், காலம்ஸ், ஃப்ளோர்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரல் மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் எம்இபி யூஸ் பண்ணோன்னா சிஸ்டம்ஸ் டேபுக்குள்ளே வரணும். இங்கே பாருங்கள் டக்ட்டு, மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட், ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல், ஸோ இதெல்லாம் எம்இபி சம்மந்தப்பட்டது மாடலிங் கிரியேட் பண்ணுறதுக்கு சிஸ்டம்ஸ் டேப். ஸோ எல்லா டேபும் ரெவிட்டில் வந்து ஆர்கனைஸ்டு ஒரு லாஜிக்கல் வேலை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அகெயின் நீங்கள் வியூக்குள்ளே போனீங்கன்னா வியூ சம்மந்தப்பட்ட எல்லா செட்டிங்ஸும் இங்கே இருக்கும். மேனேஜ்குள்ளே போனீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணுற எல்லா டூல்ஸும் இங்கே நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அகெயின் இது எல்லாமே வந்து டேப்ஸு. ஃபர்தர் டேப்ஸ்குள்ளே போனீங்கன்னா இதுக்கு வந்து பேனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பில்டு ஒரு பேனல், சர்க்குலேஷன் ஒரு பேனல், மாடலுங்கிறது ஒரு பேனல், ஓப்பனிங், டேட்டம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா லெஃப்ட் மவுஸ் கிளிக் பட்டன் இந்த பில்டு மேலே வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது அப்படியே தனியாக வருது. ஸோ இது வந்து ஒரு பேனல்னு சொல்லுவாங்க. அகெயின் இந்த பேனலுக்குள்ளே வந்து மல்டிபிள் டூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த தனித்தனி டூல்ஸ் எல்லாமே வந்து எதுக்கு ரிலேட்டட்னா இந்த ஒரே ஒரு பேனலுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் மறுபடியும் இது வச்சுருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா ஆர்கிடெக்சருங்கிறது டேப், அதுக்குள்ளே வந்து இந்த பேனல்ஸ், இந்த பேனல்ஸ்குள்ளே வாலுங்கிறது ஒரு டூல். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, சிஸ்டம்ஸ் டேப்குள்ளே போயிட்டு ஹெச்விஏசி பேனல் செலக்ட் பண்ணி டக்ட் டூல் வந்து கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சிஸ்டம்ஸ் டேப், அகெயின் பேனலுங்கிறது இங்கே பாருங்கள் மெக்கானிக்கல் பேனல், எம்இபி டீட்டெயிலிங், ஃபேப்ரிகேஷன், ஹெச்விஏசி. ஸோ ஹெச்விஏசி பேனல் இங்கே இருக்குது. அதில் டக்ட் டூல்ஸுங்கிறது இங்கே இருக்குது. ஸோ நான் இந்த ஹெச்விஏசி கிளிக் பண்ணி வெளியே கொண்டு வந்தால் இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஹெச்விஏசி பேனலுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து டக்ட் டூல் இருக்கும்.
ஸோ நீங்க இங்க ஞாபகம் வைக்கிறது என்னன்னா, டேப்ஸு, பேனல், டூல்ஸ் அண்ட் இது அப்படியே இந்த செட் வந்து ரிப்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது இது கீழே வந்தாக்கா, இதுதான் உங்களுடைய ட்ராயிங் ஏரியா ஆர் மாடலிங் ஏரியா. ஸோ இங்க நம்ம ரெவிட்ல என்னென்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றோமோ, நம்ம இந்த இந்த இடத்துலேருந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். அதோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ப்ரௌசர். அதாவது உங்க ப்ராஜெக்ட் வந்து நீங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கு சில இது இருக்கு. லைக் வியூஸ், லெஜெண்ட்ஸ், ஷெட்யூல்ஸ், பேனல்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசருக்குள்ள இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் ப்ரௌசருக்குள்ள என்னென்ன இருக்குன்னா, வியூஸ் அதாவது ஃப்ளோர் பிளான் வியூ, செக்ஷன் வியூ, எலிவேஷன் வியூ, 3D வியூஸ் இதெல்லாம் இங்கேருந்து நீங்க ஆர்கனைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட லெஜெண்ட்ஸு, குவான்டிட்டி டேக் ஆஃப்ஸ் பண்ற ஷெட்யூல்ஸு, HVAC டக்ட் ஷெட்யூல், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மென்ட் ஷெட்யூல், வால்ஸ், டோர்ஸ் ஷெட்யூல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ரிப்போர்ட்ஸ் அதாவது HVAC லோட் கால்குலேஷன் ரிப்போர்ட், சர்வே ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் இந்த இதில இருக்கும். ஷீட்ஸுங்கிறது நம்ம ஷாப் டிராயிங்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ இந்த ஷீட்ஸ் கிரியேட் பண்ணுறோமே லாஸ்ட்லி அதெல்லாம் இந்த ஷீட்ஸ்குள்ளே இருக்கும். அது நீங்கள் இங்கேருந்து கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். லைக் எலக்ட்ரிக்கலுக்கு தனி, இதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு தனி. ஸோ கம்ப்ளீட்டாக இது எல்லாமே ப்ராஜெக்ட் ப்ரௌசருக்குள்ளே இருக்கும். ஃபேமிலிஸுங்கிறது இப்போ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் சில காம்போனென்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். லைக் இங்கே டிஃப்யூசர் இருக்குது, லைட்டு, வால்ஸு, டோர்ஸு அது யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா காம்போனென்ட்ஸோட லிஸ்ட்டு வந்து ஃபேமிலிஸ்குள்ளே நீங்கள் வந்து பார்க்கலாம். சிலது இந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணது இருக்கும். சிலது வந்து உங்களுக்கு நீங்க லோட் பண்ணி வச்சிருப்பீங்க இந்த ப்ராஜெக்ட்காகன்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த ஃபேமிலிஸ்குள்ள உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அகைன் குரூப்ஸ். குரூப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா, ஆட்டோகேடோட கம்பேர் பண்ணி சொல்றேன். எப்படி ஆட்டோகேட்ல பிளாக் இருக்கு, அந்த மாரி இங்க நீங்க குரூப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரெவிட் லிங்க்ஸ்ங்கிறது அகைன் ஆட்டோகேட்ல எப்படி நம்மளுக்கு எக்ஸ்ரெஃப் இருக்கு, அந்த மாதிரி ரெவிட் லிங்க்ஸ் லைக் ஒரு இப்போ நான் இது MEP ப்ராஜெக்ட்னா, இதில நான் ஆர்க்கிடெக்சரோ, ஸ்ட்ரக்சரல் ஃபைல் இதே ப்ராஜெக்ட்டோட லிங்க் பண்ணி நான் பார்க்கலாம். டிஃபரன்ஸ் என்னன்னா, AutoCAD வந்து ஒன்லி லிமிட்டட் டூ 2D அது நான் இன்டெலிஜென்ட் மாடல். பட் Revit அந்த மாரி கிடையாது. இது 3D வித் இன்டெலிஜென்ட் 3D மாடல்ஸ். ஆன் த லெஃப்ட் சைடு இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டீஸ். இதுக்கு ஆக்சுவல் பேர் என்னன்னா, ப்ராப்பர்ட்டீஸ் பேலட். ஸோ நீங்க ஸ்க்ரீன்ல எதுவுமே செலக்ட் பண்ணாம எஸ்கேப் பட்டன் பிரஸ் பண்ணா, இங்க எல்லாமே வந்து வியூ ப்ராப்பர்ட்டீஸ். இந்த வியூக்கு சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டீஸ், இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ் இங்க காமிப்போம். அதே நான் ஏதோ ஒரு மாடல் இப்போ இங்க ஏதோ ஒரு காம்போனன்ட் செலக்ட் பண்றேன்னா, இப்போ அந்த ஆப்ஜெக்ட்க்கு சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டீஸ் வந்து உங்களுக்கு இங்க விசிபிள் ஆகும். ஸோ அகைன் இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் அண்டர் ப்ராப்பர்ட்டீஸ் பேலட் இது வந்து ஃபர்தர் 3 சப் கேட்டகரிஸா டிவைட் ஆகும். அதாவது நான் இப்போ ஒரு காம்போனன்ட் செலக்ட் பண்ணா, இதுக்கு பேர் வந்து டைப் செலக்டர். ஸோ இந்த டிஃப்யூசர்ல வந்து நெறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. நான் இங்கேருந்து நான் மாத்தி செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் டைப் செலக்டர். சப்போஸ் நான் இந்த டக்ட் செலக்ட் பண்றேன். ட்ராப் டவுன் பண்ணாக்கா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டக்ட்ஸ். இதே நீங்க ஒரு டோர் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டீங்க இங்க டைப் செலக்டர் கிளிக் பண்ணாக்கா, இங்க நெறைய டோர்ஸ் இருக்கும். டபுள் டோர், சிங்கிள் டோர், இந்த மாரி ஸ்லைடிங் டோர். அது நீங்க மாத்திக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ். ஸோ இது வந்து டைப் செலக்டர். அதுக்கு கீழ வந்து இது எடிட் டைப்ஸ் ஆர் டைப் ப்ராப்பர்ட்டீஸ். இது என்னன்னு சொல்லி நம்ம அப்புறமா பார்க்கலாம். பட் இந்த நேமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க எல்லாமே உங்களுக்கு வந்து டைப் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். இங்க கீழ ரெஸ்ட் ஆஃப் இருக்கிறது எல்லாமே இன்ஸ்டன்சஸ் அதாவது இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. டைப் செலக்டர், எடிட் டைப் ஆர் டைப் ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ். இதுதான் உங்களுடைய ப்ராப்பர்ட்டீஸ் பேலட். ஸோ டிராயிங் ஏரியா கீழ இருக்கிறது வந்து வியூ கண்ட்ரோல் பார். அதாவது இந்த ப்ராஜெக்ட் ஸ்கேலிங்கு இங்க இருக்கும். அகைன் உங்களுக்கு டீட்டெயில் லெவல் அதாவது இப்போ நான் இங்க கோர்ஸ் செலக்ட் பண்ணா, இது சிங்கிள் லைன் டயகிராமா ஒரு வயரா மாறிச்சு பாருங்க எல்லா டக்ட். ஸோ இது இந்த டிராயிங்கே வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா இல்ல. ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு டீட்டெயில் லெவல் தான் அது குறைஞ்சு காமிச்சிட்டு இருக்கு. அகைன் நான் ஃபைன் குடுத்தாக்கா, இந்த டீட்டெயில் லெவல் மறுபடியும் வந்து இந்த 3D அண்ட் நார்மலுக்கு வந்துரும். அதே மாதிரி விஷுவல் ஸ்டைல் லைக் எனக்கு வயர் ஃப்ரேம் வேணும், இல்ல ஹிடனா வேணும், ஷேடட் இது எல்லாமே நீங்க வந்து டிஃப்ரெண்ட் விஷுவல் ஸ்டைல் கிராபிக்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எலிமெண்ட் வந்து செலக்ட் பண்ணி ஹைட் பண்ணலாம். அதுக்கு மறுபடியும் ரிவீல் பண்ணலாம். எல்லாமே இந்த வியூ சம்மந்தப்பட்ட கண்ட்ரோல் எல்லாமே வியூ கண்ட்ரோல் பார்க்குள்ள இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு கீழ பார்த்தாக்கா ஸ்டேட்டஸ் பார். ஸ்டேட்டஸ் பார் வந்து கண்டிப்பா அட்டென்ஷன் குடுக்குற விஷயம். இங்க பாருங்க இப்போதைக்கு இது ரெடின்னு எழுதிருக்கு. இங்கேயே நீங்க பாருங்க. நான் ஏதோ ஒரு டூல் செலக்ட் பண்றேன் லைக் டக்ட். செலக்ட் பண்ண உடனே இங்க பாருங்க என்ன கீழ இன்ஃபர்மேஷன் காமிச்சிட்டு இருக்கு. அந்த ரெடி இருக்குது இப்ப மாத்தி கிளிக் டூ என்டர் டக்ட் ஸ்டார்ட் பாயிண்ட். நான் ஒரு பாயிண்ட் குடுத்த உடனே இப்ப என்ன காமிக்குதுன்னு நீங்க பாருங்க. என்டர் டக்ட் எண்ட் பாயிண்ட். அதாவது இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துட்டு இருக்கு. நான் ஏதோ ஒரு டூல் செலக்ட் பண்றேன். லைக் ஆர்க்கிடெக்சர் போயிட்டு டோரோ இல்ல என்னவோ செலக்ட் பண்ணா, கிளிக் ஆன் வால்ஸ் டூ பிளேஸ் த டோர். அந்த மாரி உங்களுக்கு இங்க எல்லாமே அந்த பர்ட்டிகுலர் டூலுக்கான ஸ்டேட்டஸ் அடுத்த என்ன ஸ்டெப் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இங்க வரும். ஸோ இது கண்டிப்பா நீங்க அட்டென்ஷன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு மாடலிங் பண்றப்போ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம வேற உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார்ல என்னென்ன இருக்குன்னா, வொர்க் செட்ஸ் இருக்கு. டிசைன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். செலக்ஷன் செட்டிங் டிஃபால்ட்ஸ் ரெவிட் ப்ரோகிராம்க்காக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார்ல தான் கிடைக்கும். அண்ட் ஒன் லாஸ்ட் திங் நீங்க ஏதோ ஒரு டூல் செலக்ட் பண்ணாக்கா,
இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு புது ஆப்ஷன்ஸ் வந்து அப்பியர் ஆகுது பாருங்க. எஸ்கேப் பட்டன் குடுத்தா இது போயிடும். ஸோ இதுதான் உங்களோட வந்து ஆப்ஷன்ஸ் பார். அதாவது ஒரு குறிப்பிட்ட டூல் நான் செலக்ட் பண்றேன். அதுக்குள்ள இருக்கிற டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் காமிக்கிறது எங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸ் பார்ல தான் காமிப்போம். இதுக்கு பேர் தான் ஆப்ஷன்ஸ் பார். எஸ்கேப் குடுத்தாக்கா இது போயிடும். இப்போ கடைசியா இருக்கிறது வந்து இந்த ஃபைல் மெனு. ஃபைல் ட்ராப் டவுன் இல்லன்னா ஃபைல் மெனுன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த ஆஃபீஸ் பேசிக் செட்டிங்ஸ் அதாவது நியூ, ஓப்பன், சேவ், சேவ் அஸ், எக்ஸ்போர்ட் பண்றது, பிரிண்ட் எடுக்கிறது இது எல்லாமே இருக்கும். அபார்ட் ஃப்ரம் தட் இந்த ரெவிட் ஆப்ஷன்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இங்க இருக்கு பாருங்க. இது கிளிக் பண்ணாக்கா அதாவது ஜெனரல் ஆப்ஷன்ஸ் ஃபார் ரெவிட் யூசர்ஸ் இங்க எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நான் இதுல இப்போதைக்கு ரொம்ப டீப்பா விரும்பல. ஜஸ்ட் கோ டூ த கலர்ஸ். இங்க போயிட்டு இந்த பேக்கிரவுண்ட் நான் போய் கலர் சேஞ்ச் பண்றேன். பிளாக்ன்னு சொல்லிட்டு. ஓகே குடுத்தாக்கா நான் என்னுடைய பேக்கிரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாரி எனக்கு ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு நான் இந்த இதுவே கஸ்டமைஸ் பண்ணலாம். எனக்கு எப்படி வேணும் பேக்கிரவுண்ட் வேணும், லைன்ஸ் எப்படி இருக்கணும், கலரிங் என்ன பண்ணணும், பிளஸ் நான் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்றப்போ எனக்கு எப்படி வேணும், எந்த டெம்ப்ளேட் காமிக்கணும், இது எல்லாமே நீங்க எங்கேருந்து போய் சேஞ்ச் பண்ணலாம்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல. பட் ஐ ரெக்கமெண்ட் இப்போதைக்கு நீங்க இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. செட்டிங்ஸ் நீங்க மாத்திட்டீங்கன்னா, அப்புறமா உங்களுக்கு தெரியாது எப்படி மாத்தணும்னு சொல்லிட்டு. ஸோ இது சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் ட்ராப் டவுன்க்குள்ள இருக்கும். ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். அண்ட் ஒன் லாஸ்ட் திங் இதுக்கு பேர் வந்து வியூ கியூப். இது வந்து நேவிகேஷன்ஸ் பார். இது நம்ம அடுத்த நேவிகேஷன் வீடியோ வரப்போது நான் இது உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஜஸ்ட் நேமிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுடைய கம்ப்ளீட் ரெவிட் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ வாட் இஸ் வாட் ஆன் ஸ்க்ரீன்ங்கிறது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்க வந்து 3 விஷயம் மறக்காம பண்ணணும். 1 இந்த வீடியோக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு போயிட்டு லைக் பண்ணுங்க. அடுத்தது கமெண்ட்ல போயிட்டு ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் குடுங்க. அண்ட் என் சேனல்ல போயிட்டு இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் யூடியூப் உங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோ புஷ் பண்ணும். யூடியூபோட அல்காரிதம் நீங்க லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணாம காமிக்காது. இது வந்து ஒரு சீக்வென்ஸ் வீடியோ. ஸோ இந்த கோர்ஸ்ல நான் ஃபர்தர் வீடியோ ஆட் பண்ணிட்டே போவேன். இது கண்டிப்பா இன்டர்வியூ ஓரியன்டடா இருக்கும். நீங்க மறக்காம பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.